பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த டெய்லி ஒன் ஈவினிங் டிவோஷனில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நாம் ஜெபத்தை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். சர்ச்சை தியானத்திற்காக 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. இன்னைக்கு நம்ம எந்த காரியங்களை குறித்து பார்க்க போறோம்னா, ஸ்கிரிப்சர், வேத வசனம், அந்த வேதம், அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெபத்திற்கு அப்புறம் இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் முக்கியமுள்ளதாக நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நமக்கு மிகவும் அது அவசியமான ஒன்றாக இருக்கு. அதை குறித்து நம்ம இந்த வசனம் மட்டுமா அப்படின்னு பார்த்தா, வேதத்தில் இதுக்கு நிறைய வேர்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை, வசனம் அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ வசனத்துக்கு இந்த பதங்கள்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான ஒரு காரியத்தை தான் சொல்லிட்டு நான் வசனத்திற்குள்ளாக போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த வேதாகமத்தை நம்மளுடைய கையில் முழு வேதாகமம் 66 புத்தகங்கள் நிறைந்த அந்த முழு வேதாகமம் நம்மளுடைய கருத்தில் இருக்கு. இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டதான ஆசிரியர்கள் 1500 வருடம் இடைப்பட்ட அந்த காலங்களில தான் இதை இந்த முழு பைபிளையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. அதில் எழுதினவங்க பலதரப்பட்ட மக்கள் எழுதியிருக்காங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள், மீன் பிடித்தவர்கள், இப்படியாக நம்ம சொல்லிட்டே போகலாம். டாக்ஸ் கலெக்டர், டாக்டர், அப்போஸ்டல்ஸ், இப்படிலாம் இந்த புத்தகங்களை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. அப்போ இது எந்த காலகட்டங்களில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு கிமு 16-17 கிமு 5க்குள்ளாக பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதாக சொல்லுது. அதே புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கும் பொழுது கிபி 70, அதாவது யூதர்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த தீக்கிரையாக்கப்பட்டுச்சு இல்லையா, அது கிபி 70 தான் இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு முன்பதாகவே புதிய ஏற்பாடு எல்லாமே, இந்த ஹோல் பைபிளும் எழுதி முடித்ததா வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க. எனவே நம்ம இன்றைக்கு நம்மளுடைய கரங்கள்ல முழு வேதாகமமா நம்மளுடைய கரத்துல இருக்கு. இது அப்போல இருந்தே இந்த லாங்குவேஜஸ்ல தான், தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல தான் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிடையாது. அந்த பைபிள் எழுதும் போது வேதாகமத்தினுடைய இந்த மொழி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் தான் எழுதப்பட்டுச்சு. அதுல பழைய ஏற்பாட்டுல ஒரு சில பகுதிகள் அராமிக், அதாவது அரேமிய மொழியில எழுதப்பட்டதாக சொல்லுது. அது என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரையும், அடுத்து 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும், அப்புறம் ஜெரமையா 10வது அதிகாரம் 11வது வசனமும், அதுக்கப்புறம் தானியேல் எழுதினதான பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் வரை. இப்ப இந்த குறிப்பிட்ட வசனங்கள் மாத்திரம் பழைய ஏற்பாட்டுல அராமிக் மொழியில எழுதப்பட்டதாக சொல்லுது. மிச்சம் எல்லாமே ஹீப்ரூலையும், புதிய ஏற்பாடு கிரீக்லயும் எழுதப்பட்டதாக சொல்றாங்க. நாளடைவுல தான் அதுல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஹீப்ரூல இருந்து பழைய ஏற்பாட்டை ஹீப்ரூல இருந்தும், நியூ டெஸ்டமெண்ட்டை கிரேக்க மொழியிலிருந்தும் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கு பேரு செப்துவஜின்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. இப்போ பல காலத்துல அந்த நாட்கள்ல இத்தனை ஆசிரியர்கள் இந்த வேதத்தை எழுதி இன்றைக்கு நம்மளுடைய கரத்துல கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்கதான் இதனுடைய ஆசிரியரா? அப்ப ஆண்டவர் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
நான் அப்படி சொல்லலை. நம் வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்க 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே 1 கொரிந்தியர் 2:13 நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த வேதம் வசனம் நம்மளுடைய கருத்திற்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா தேவ ஆவியானவர் மூலமாக நமக்கு இந்த வசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வசனம் நம்மள்ட்ட நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த வசனத்தை எவ்விதமாக பாதுகாக்க வேண்டும், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக அபியாசப்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஓகேவா? நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அது நிறைய விதங்கள்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில காரியங்கள் மாத்திரம் இது நம்ம வாசிச்ச இந்த வசனத்துல சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, அவருடைய வேதம் எப்படி இருக்கா, குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கான். அப்ப அந்த அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குவதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம 10வது வசனத்துல பார்க்கும்போது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்துல எவ்வளவு ஒரு இனிமை அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் புறப்படும். அப்படித்தான். அப்போ நம் சங்கீதம் அந்த 119ஆம் சங்கீதம் 105வது வசனம் சொல்லுது, நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அந்த வசனம் பேதையாகி நம்மை ஞானி ஆக்குகிறது மாத்திரம் அல்லாமல் நமக்கு தீபமாக வெளிச்சமாக அந்த வார்த்தை அந்த வசனம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் எப்படி இருக்கான், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படி இருக்கான். இப்ப இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா கேட்கிற உங்களுக்கு மாத்திரம் அது பாதிப்பை தரக்கூடியதாக, அது குத்துறதாக, மனமாற்றத்தை உண்டு பண்ணுகிறதாக, ரட்சிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லது வேதனை தரக்கூடியதாக இல்லாமல் அதை பேசுகிறதா எனக்கும் அந்த வசனம் எப்படி இருக்கான் அப்படியேதான் இருக்கான். அதான் அந்த வசனம் சொல்லுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனம் கேட்கிற நபர்களையா இருந்தாலும் சரி, பேசுகிற நபர்களையா இருந்தாலும் சரி, அந்த சத்தியம் அந்த வார்த்தை என்ன பண்ணுதான், இருவரோடு கூட இடைப்படுகிறதாக, பேசுகிறதாக, திருத்துகிறதாக, திருத்தி அமைக்கிறதாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதே 119ஆம் சங்கீதம் 92வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, அந்த வசனம் நமக்கு சத்தியமாக, ஞானத்தை தரக்கூடியதாக, இன்பமாக, தேனிலும் மதுரமானதாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குதான். அதை காட்டிலும் அந்த வேதம் நமக்கு எப்படி இருக்கான், மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம் வேதத்தை வாசிக்கும் போது, நம் வேதத்துல நம்மளுடைய நேரத்தை நாம் செலவிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மிகுந்த மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா அனுதினமும் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நாம் செபிக்கிறதோடு கூட இணைந்து நாம் இந்த வேதத்தையும் நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கிறவங்களா காணப்படணும். ஜெபம் அப்படின்னு பார்த்தா நாம் தேவனோடு பேசுவதுன்னு பார்த்தோம். வேதம் நம்ம எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும் அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். நாம் செபித்து கொண்டே இருந்தால் மாத்திரம் அவரிடமிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் பேசுகிறத நாம் உணர முடியாது. அவர் பேசுகிறத நாம் உணரணும் அப்படின்னா இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நம்முடைய அனுதின வாழ்க்கையில உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஓகே, அடுத்து இந்த வேத வசனத்தை பின்பற்றுகிறதுனால நமக்கு என்ன பலன், நம்ம எதுக்காக அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும், நம்ம தியானிக்கணும், இதன் மேல எதுக்கு நம்ம நாட்டமா இருக்கணும், பிரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெச்சாரிட்டி. நம்ம வசனங்கள், நம்ம வாசிக்க போற வசனங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நம்ம பாக்கியவான்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுது. பார்க்கலாம், 1ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அதை நம்ம தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா, பாக்கியவானா இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறவர்களாக,
ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியாக பிரித்து நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் வேதம் சொல்லுது. அது 119 சங்கீதம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ பாருங்களேன், இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்ம அதை தியானிக்கும் போது, நம்மளுடைய வழிகள் நம்மளுடைய பாதைகள் எப்படி இருக்குமா? உத்தமமா இருக்குமா? உண்மையா இருக்குமா? நம்முடைய வழிகள்ல பிசகு ஏற்படாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்முடைய வழியில நம்ம உத்தமமா நடக்கும் பொழுது, அந்த வசனத்தை வாசித்து தியானித்து அதன் மேல் பிரியமா இருந்து நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய வழிகள் உத்தமமா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோமோ பாக்கியவான்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. 119 சங்கீதம் 165வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இன்றைக்கு நிறைய நாட்கள்ல நம்ம சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்போம். அது நம்முடைய ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இவ்வளவு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரே நம்முடைய ஸ்டடீஸ் நமக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். ஒரே நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம படிக்கும் போது நம்மளுடைய அந்த மெமரி பவர் நமக்கு இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த நேரங்கள்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் அதிக பாதிப்பை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, சமாதானம் இல்லாம சமாதானமின்மையோடு காணப்படும். அப்ப அந்த நேரத்துல நம்ம அதையே குறிச்சு நம்ம திங்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கி கொள்ளாம, நம்ம இந்த வேதத்தை எடுத்து நம்ம நேசித்து அதை வாசிக்கும் போது அது நமக்கு எப்படி இருக்கா? மிகுந்த சமாதானத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. அப்போ இன்றையிலிருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், நமக்கு சமாதானம் கிடைக்கணும், நம்ம சமாதானமாக இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா டெய்லி அனுதினமும் நம்ம வேதத்தோடு கூட நம்முடைய நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாம் காணப்படணும். 94வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப பாருங்க, நம்ம இந்த வசனத்தை கொண்டு நாம் அதை நேசித்து அதை வாசித்து நாம் உத்தமமான வழிகளில் நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஓகே தான். ஆனாலும் இந்த வசனத்தை கொண்டு நாம் போதிக்கும் போதும் நம்ம எப்படி இருக்கோமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, ஒருத்தவங்க முன்னாடி போய் ஸ்டேஜ்ல நின்று, இல்லைன்னா இந்த மாதிரி மொபைல்ல, இல்லைன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்ல நம்ம மெசேஜ் பண்ணாதான், நம்ம அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்ணாதான் நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. நார்மலா இப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு ஜனங்கள்கிட்ட போய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மக்கள்கிட்ட போய், இயேசு நல்லவர், அவர் உங்களை சுகப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், இந்த வியாதிகளை மாற்றுவார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பரிபூரண விடுதலை தருவார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நாம் சொல்லி அவருடைய வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது நம்ம என்ன பண்றோமா? அவருடைய வார்த்தையை நாம் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ அப்படி போதிக்கும் போது அவருடைய நற்செய்தியை நாம் ஒரு போதனையாக அந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுதும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எக்ஸாம்பிள், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது தெரியும். எஸ்ரா எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, வேதத்தை அவன் அதிகமாக ஆராய்கிறவனாக, வேதத்துல தேறினவனாக அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதத்தின் நகலாவது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எஸ்ரா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, வேத வசனத்தை படித்து எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறதான ஒரு வேத பாரகனா எஸ்ரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாமும் எப்படி இருக்கணுமா? வேதத்தை நாம தொடர்ந்து வாசித்து அதை தியானித்து அதன் மேல் பிரியமாக இருந்து அதன்படி நாம் நடந்து இருக்கும் பொழுது நாம் அந்த எஸ்ராவை போல நம்ம எப்படி இருக்க முடியுமா? வேத பாரகனாக நாம் இருக்க முடியும். இதெல்லாம் நாம் பின்பற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? வேத பாரகனாய் மாத்திரம் நாம் இல்லாததோடு தேவனுக்கு பிரியமாகவும் மற்ற ஜனங்களுக்கு நாம பிரியமாகவும்
நாமும் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ நாம் இந்த எஸ்ராவை போல என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயத்தை அப்படிப்பட்டதான ஒரு நல்ல அந்த எண்ணங்களோடு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வேதம் சொல்லுது. அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தை நம்ம நேசிக்கணும், அதை வாசிக்கணும், அதன் மேல பிரியமா இருக்கணும், உத்தமமா நடக்கணும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்படிலாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, நம்ம பாக்கியவான்களா இருக்கும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாவே எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருது. நம்முடைய சரீர பிரகாரமாக, நம்மளுடைய ஆவிக்குரிய பிரகாரமாக, இந்த உலக பிரகாரமாக எல்லாமே நம்முடைய தேவைகள் எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுது. அப்ப எல்லாத்துலயுமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். அது மாத்திரம் இல்லாம நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒருவேளை நாம் இந்த வசனத்தை நாம் மறந்தவர்களாய் காணப்படும் பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்காமல், அதை நேசிக்காமல், அது மேல் பிரியமா இல்லாமல் அதை நாம் மறந்து நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன நேரிடும் பார்த்தீங்கன்னா, சொல்லுது ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன மறந்ததுனால நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் மறப்பேன், நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாம் ஒருவேளை ஆண்டவரை மறந்தோம் என்று சொன்னால், வேத வசனம் என்பது அவரை தான் குறிக்குது. ஏன்னா வேத வசனம் ஒவ்வொரு வார்த்தையுமே ஜீவன் உள்ளது. அவரும் ஜீவன் உள்ளவர். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக, உயிரோடு இருக்கிறவராக நம்மளுடைய மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அவரை, அவருடைய அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நாம் மறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, நம்முடைய ஜெனரேஷன்ஸ், நம்முடைய பிள்ளைகளை அவர் மறக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வசனத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போகிறவர்களாய் அல்லாமல், அதை அனுதினமும் நாம் நினைத்து கொண்டு அதனோடு கூட நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்துல நம்ம மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சத்தியமான இந்த வார்த்தை, இந்த உண்மையுள்ள இந்த வசனம் நம்மளுடைய நாவல எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கு. எப்பவுமே நாம் ஒரு நபர்கள்ட்ட நாம் பேசும் பொழுது, நாம் சமாதானமான வார்த்தைகளை நாம் பேசுறோம், ஆரோக்கியமான வார்த்தைகள் நம்ம நாவிலிருந்து வெளியே வருது அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் நம் நாவில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பிறரை காயப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளும், பிறரை வேதனைப்படுத்தக்கூடியதான வார்த்தைகளும் நம் நாவிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தை நம்மளுடைய நாவில இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ அவருடைய வார்த்தை நம்மளுடைய நாவில எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, தேடி தேடி வாசிங்க, அதுல ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஜோடி இல்லாம போகாது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், ஒரு வசனத்துக்கு இணையாக இன்னொரு வசனம் கண்டிப்பா இருக்கும், ஒரு வார்த்தைக்கு ஈடாக இன்னொரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம் வேதத்தை ஆராய்ந்து நாம் படிக்கணும், ஆராய்ந்து நம்ம வாசிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வேதத்தினுடைய மகத்துவங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:17 சொல்லுது, வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்குமா? இப்ப பாருங்களேன், அப்ப வேதத்துல சொல்லப்பட்டதான ஒரு சின்ன எழுத்தினுடைய உறுப்பு கூட மாறி போகாதான். அப்படி ஒரு வேளை அது மாறி போச்சுன்னா இந்த வானமும் பூமியும் இல்லாமல் ஒளிந்து போவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தையில அந்த பைபிள்ல சொல்லப்பட்டதான ஒரு சாதாரண எண், உன் அப்படின்னு சொல்லப்பட்டதான அந்த ஒரு சின்ன வார்த்தைகள் கூட, ஒரு சின்ன அந்த கமா, அபாஸ்ட்ரஃபி, கொஸ்டின் மார்க், இதுல கூட ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியுது. எனவே நாம என்ன பண்ணணும், வருகிற நாட்கள் அந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசித்து தியானித்து அதோடு கூட நம்ம நேரத்தை செலவிடுகிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுதுங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனாலயோ, நான் தொடர்ந்து சர்வீஸ் அட்டென்ட் பண்றதுனாலயோ, நம்ம பைபிள் டக்கு டக்கு நம்ம எடுத்து வாசிக்கிறதுனாலயோ
நம்ம வந்து வேதத்தை அதிகமா வாசிக்கிறோம், நம்ம வேதத்தோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற அர்த்தம் வந்து கிடையாது. அதை நாம் அனுதினமும் வாசித்து நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சொல்லுகிறார் பாருங்க, டக்ளஸ் மீடர் அப்படின்ற மனுஷன் வந்து சொல்றாரு, பியானோ வைத்திருக்கிறவங்க எல்லாமே இசைஞானிகள் அல்ல. அதே போலதான் ஆலயத்துக்கு போகிறதான அந்த உறுப்பினர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. கிறிஸ்துவ இதயத்தில் கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாருங்க, கிறிஸ்துவ நம்மளுடைய உள்ளத்துல கொள்ளணும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? கிறிஸ்துவே இந்த வார்த்தை தான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த வார்த்தையை நம்மளுடைய உள்ளத்துல நாம் வைத்திருக்கும் பொழுதுதான் நாம் வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு வந்து நாம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொல்றாரு. அப்போ எப்படி இருக்கணுமா? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல நாம் வைத்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகேவா? நாம் வந்து அதிகமாக செபிப்போம், சில நேரங்கள்ல செபிப்போம், பல மணி நேரம் செபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம செபிப்போம், பிறருடைய தேவைகளுக்காக செபிப்போம், நம்முடைய ஃபேமிலிக்காக செபிப்போம், மினிஸ்ட்ரிக்காக நம்ம செபிப்போம், ஸ்டடீஸ்க்காக செபிப்போம், நம்முடைய பலவீனங்களுக்காக செபிப்போம். எல்லாமே ஓகே தான், பல மணி நேரம் செபிப்போம். ஆனா நம்ம வேதத்தை வாசிப்போமா, வேதத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமா அப்படின்றத பார்த்தா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அது நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாருமே பண்றது கிடையாது. நம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, நம்ம நிறைய நேரத்துல நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பிரேயருக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த லிவிங் வேர்டுக்கு இருக்கிறது இல்ல. அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் நம்முடைய முக்கியத்துவம் வந்து நிறைய நேரங்கள்ல இருக்கிறது கிடையாது. அப்படி நாம் இருந்தோம்னா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கான்? அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இனி வருகிற நாட்கள்ல நாம் எப்படி இருக்கணுமா? ஜெபத்தோடு கூட இணைந்து அந்த வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். ஒரு மனிதன் ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு மனுஷன் சொல்றாரு, if you desire to know what God has said to man, turn to the holy scriptures spoken by Jesus Christ. அவர் சொல்றாரு, கடவுள் மனிதர்களுக்கு என்ன சொன்னார் என்பதை அறிந்து கொள்ள ஆசையானால் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சொன்ன இந்த பரிசுத்த வேதாகமத்தை புரட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஸ்பர்ஜன் இப்படியாக சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் வந்து இந்த மனுஷங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு காரியத்தை, என்ன காரியத்தை சொல்ல வருகிறார், என்ன காரியத்தை செய்யும்படியாக, என்ன காரியத்தை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்ல வருகிறார் என்று உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை, இந்த பைபிளை வந்து நீங்க புரட்டி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனம் தான் நமக்கு எல்லாவற்றையுமே வந்து கற்றுக் கொடுக்கும். நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, நாம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கணும், எந்த காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும், நன்மை எது, தீமை எது, பாவம்னா எது, பரிசுத்தம்னா எது. சாதாரண ஒரு சின்ன ஒரு பொய் சொல்றோம், ஒரு விஷயத்த நம்ம மறைக்கிறோம், அது நிறைய நேரங்கள்ல அது நமக்கு பாவமா, அது தப்பா அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை கூட நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம அந்த காரியத்தை குறித்து கூட ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி எல்லா விஷயங்களை குறிச்சுமே ஒரு சராசரி மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு வேற எங்கேயும் போய் நம்ம தேட தேவை கிடையாது. பைபிளை மட்டும் நம்ம வாசிச்சா போதும், நம்முடைய லைஃப் பர்ஃபெக்டா இருக்கும். அதற்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. வருகிற நாட்களில நாம் இன்றைய தினத்துல நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் செபிக்கிறது மாத்திரம் அல்லாமல் நான் செபிக்கிறதோடு கூட இணைந்து நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைய நான் நேசிப்பேன், நான் தினமும் வாசிப்பேன், நான் தினமும் நான் தியானிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உண்மையாகவே வருகிற நாட்களில இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வசனத்துல சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருவார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. Thank you.